தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வவியாபிமா பெரியவா சரணம், மகா பெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபி மகா பெரியவா சரணம், பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபாரகண சிந்தம் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகருக்கும் படமாபதான கலியதேவம் காஞ்சமானது யூடியூப் சேனல் பிரத்யேகமான மகாபெரிய பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம். இதுக்கு ஒரு தலைப்பு. நீங்கள் அனுபவத்தோட தலைப்பு நம்ம கவலையை பெரியவா கிட்ட சொன்னேளா, நம்ம கவலையை பெரியவா கிட்ட சொன்னேளா. இந்த சேனலை இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள், தனமே பாருங்கள். என்ன சொல்கிறோங்கிறத டிஸ்கிரிப்ஷன் இதில் இருக்கும். எல்லா எபிசோட்லேயும் நம்ம கொடுத்துட்டுருக்கோம் பெரியவாளோட அனுகிரகத்தால். சேனல் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் பண்ணுங்கள், தனமே பாருங்கள். நம்ம கவலையை பெரியவா கிட்ட சொன்னேன்னா சொல்ல வேணாம். பெரியவா அப்படிங்கிறது ஒரு சாதாரண சன்னியாசி கிடையாது, அவர் பரமேஸ்வரன். அவருக்கு எதுவுமே சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறதே தெரியுது. நம்ம எதோ சொல்லிகிட்டு இருக்கோம், அது மாதிரியே அது நிஜமாகவே நடக்கிறத நிறைய சம்பவங்கள். இது ஒரு சம்பவம். ஒரு டிராயிங் போடுறவர், வரையர், ஆர்டிஸ்ட். அவர் இந்த பத்திரிகைகளுக்கெலாம் அந்த மாதிரி பண்ணுறவர். அவர் அந்த காலத்தில் அவருடைய இன்கம் எப்படி நம்மளுக்கு தெரியும், ஒன்றுமே இருக்காது, ரொம்ப கம்மி. அதை வச்சுட்டு குடும்பத்தை நடத்தின்னு வரார். அவருக்கு 28 வயசில் ஒரு பொண்ணு இருக்குது, ஒரே பொண்ணு. கல்யாண வயசு எடுத்து, ஆனால் அதுக்கு தேவையான பணம் நகையெல்லாம் நட்டு எதுவுமே செய்யலை. அதனால் இவன் என்ன சொன்னால், பொண்டாட்டி நம்ம இப்படியே போயிட்டே இருந்தால் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், வரவாள்லாம் நகை என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்குறா, இது கேட்குறா, வா பணம் வேறு கொடுக்கணுமே அவளுக்கு, இதெல்லாம் இருக்குது, வரதட்சணை எல்லாம். சில பேர் கேட்பா, சில பேர் கேட்க மாட்டானா. நம்ம கொஞ்சமாக பணம் இருக்கணுமே கையில், எல்லாம் என்ன பண்ணுறது. அதனால் நீங்கள் போய் பெரியவாளை கிட்ட சொல்லி அனுகிரகத்தை வாங்கிட்டு வாங்கோ அப்படின்னா சரின்னு கிளம்பி போனார். அவர் போனவர் தான் அன்றைக்கி ரஷ்ஷாக இருந்தது பெரியவா இதில் மடத்தில் தான். வரிசையில் இவரும் நின்றுட்டார். அன்றைக்கி இன்னும் தெரில, ரொம்ப லேட் ஆகும் சில நாள். அது மாதிரி ரொம்ப லேட்டான போது இவருடைய டேர்ன் வரும்போது என்ன ஆகிடுது, 1-2 பேர் வேகமாக போகிறா, நீங்கள் கிளம்பு போங்க நகருங்கோ அப்படின்றா. இவர் மனசு உள்ள நினச்சிக்கிறார் சொல்லணும்னு. ஆனால் அவருக்கு சொல்கிறதுக்கு பயமும் தைரியமும் கிடையாது. அவர் நினச்சிட்டு இருக்கார் பெரியவாளுக்கு தான் தெரியுமே அப்படி எதுக்கு சொல்லணும் அப்படின்னு. ஆனால் ஒரு வேளை சான்ஸ் கிடைச்சா சொல்லலாம்னு நினச்சிருப்பாரா இருக்கும். அங்கே தான் போக தருத்துறாரு அந்த அணுக்கு தொண்டர். அதனால் இவர் அப்படியே ஏதோ பிரசாதத்தை யாரோ கொடுத்துருக்கா, பக்கத்தில் இருக்கோ, ஏதோ புதியதோ அதை வாங்கிட்டு பெரியவாளோடது கைப்பற்றதை வாங்கிட்டு குங்குமத்தை வாங்கிட்டு வந்துட்டார். ஒய்ஃப் கிட்ட வந்தார். அவர் ரொம்ப சீரியஸாக சொல்லியிருப்பார், இல்லை அனுகிரகம் வாங்கி வந்துருப்பார்னு கேட்டால் இவர் சொன்னார், இல்லை நடந்தது இப்படி ஆகிடுத்து, பொண்டாட்டி ஏதாவது கொஞ்சம் சொல்லுவா இல்லையா, ஏன் இப்படி பண்ணிட்டே இவ்வளோ தூரம் போய் இப்படியா, நீங்கள் எப்படியாவது இருந்தாது எப்படியா பண்ணியிருக்கலாமே, ஏதாவது ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்லுவாளே அப்படின்னு நினச்சார். ஆனால் அவள் பொண்டாட்டி அதுக்கு நினச்சதுக்கு ஏறுமாறா அவள் இல்லை பரவாயில்ல, பெரியவா கிட்ட நீங்கள் மனசில் நினச்சிட்டே பண்ண இல்லையா, அதுவே நம்மளுக்கு நல்லபடியாக ஆகிடும், பெரியவா கிட்டே சொல்லணுமா, அவரே பண்ணிவிடுவார். அவள் கொஞ்சம் அனுகூலமாக பேசினா. இவருக்கே அதிசயமாக இருந்தது, தான் முன்னாடி இப்படி பேசுகிறாளே, நம்ம அவருக்கு பயந்துன்னு தான் இருந்தார் கொஞ்சம். ஐயோ நம்ம அவருக்கே மனசில் குறுகுறு இருந்தது, பெரியவா கிட்ட சொல்லாமல் வந்துட்டு. இவள் பேசிகிட்டே இருக்கும்போது பெல் அடிக்கிறது, காலிங் பெல். அப்போ ஒருத்தர் வந்தார். அவர் சொன்னார், இந்த தெருவிலே நாங்கள் சமீபத்தில் தான் குடி வந்திருக்கோம், என்னோடய பிள்ளை உங்கள் பொண்ணை பார்த்துருக்கான், அவனுக்கு அவன் வயசெல்லாம் சொன்னார். பொண்ணு வயசு 28 இல்லை, அவனுக்கு பக்கத்துலேயே 30 வயசு அந்த மாதிரி. அந்த பையனும் வேலையில் இருக்கான். இந்த பொண்ணு அடிக்கடி போகிறது வருது, எங்கேயாவது வேலைக்கு போகுமோன்றதில் பார்த்துருக்கான், அவனுக்கு பிடிச்சிருத்து. அதனால் அவன் சொல்லி அனுப்பிச்சிருக்கான், போய் பண்ணுக்கான். அவளுக்கு ஒரு வழி இவாளுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த பையன் சொல்லி அவள் வரா. உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா, அவள் சொல்கிறாலாம், உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லைன்னா உங்கள் பொண்ணை நாங்கள் பையன் கல்யாணம் பண்ணிப்பான், ஆனால் அதுக்கான செலவு அப்படின்னு அவள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லிட்டா, நீங்கள் எதுவுமே செலவு பண்ணுவானா, எங்கள் கல்யாணமாகவே நாங்கள் எங்கள் பிள்ளைக்கு தானே கல்யாணம், நாங்களே அந்த செலவெல்லாம் ஏற்றுட்டு நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா அதெல்லாம் அவள் பார்த்துருப்பாவா, யாராவது சொல்லியிருப்பாளா இருக்கும், ஏற்கனவே விசாரிச்சிருப்பாள், ரொம்ப வசதி இல்லாதவான்னு. ஆனால் மனசுக்கு முதல்ல பிடிச்சிருக்கணுமே.
பொண்ணு பிள்ளைக்கு அதுதானே முக்கியம். நிறைய கல்யாணத்தில் அதுதானே ப்ராப்ளம். எல்லாமே இருக்குது, ஆனால் 2 பேருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, அதனால் பிரச்சனை ஆகிடுறது. அப்படி இருக்கும்போது பணம் நிஜமாக பார்த்தா ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. ஏதாவது வேலைக்கு போகிறத சம்பாதிச்சுன்னா அதில் இருக்கிறத சாப்பிட்டுட்டு இருந்தாலே அவளுக்கு போகும், வேறு ஒன்றும் வேண்டாம். ரொம்ப பேராசை அதிகமாக இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால் அவனுக்கு பிடிச்சிருக்கு, பார்த்துருக்கான், பிடிச்சிருக்கு, இது தெரியுமே, ஈஸியாக ரீட் பண்ணிடலாம் முகத்தை வச்சு அது எப்படி இருக்கும் தேரும் அந்த பொண்ணு அப்படின்னு. அவனுக்கு பிடிச்சிருக்கு. அப்புறம் அவள் என்ன சொல்கிறா, அதனால் ஒன்றுமே வேண்டாம் அவள் சொல்கிறா அப்படின்னா என்ன இதுவா, அவளுக்கு புரியுறதுவா, பாவம் கொஞ்சம் இழப்பட்டவா தான். அதனால் என்ன எடுத்து செலவுன்றது எப்பவும் வரதான் போகிறது. அதனால் என்ன இதில் நம்ம செலவு பண்ணுறதுனால தப்பு கிடையாது, நம்ம கல்யாணம் தானே அப்படின்னு அவள் அந்த மாதிரி ஆங்கிளில் அவள் பேசுகிறா. அதனால் மொத்த செலவு நாங்களே எடுத்துக்கிறோம், கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னாலாம். அப்புறம் அதுக்கப்புறம் ஃபார்மாலிட்டி படி என்ன நடந்ததோ அதை பொண்ணை பார்க்கறது அதெல்லாம் பார்த்துட்டா எல்லாம் நடந்தது. அதுக்கேற்ற மாதிரி ஜாதகம் ஒத்து போய் எல்லாமே நடந்துடுது, கல்யாணம் ஆகிடுது. அப்படின்னா பெரியவாளை போங்க 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 போங்கன்னு அவள் அணுக்கு தொண்டர் இருக்கவா அன்றைக்கி ரஷ்யன்ட்டு தரத்தி விட்டான்னா, இடத்த காலி பண்ணுங்க, சீக்கிரம் போங்க போங்க போங்கன்னா, பெரியவாங்கிறவர் அங்கே அனுகிரகமாக அங்கே பண்ணிட்டார். எல்லா பிளானையும் அவர் பார்த்து பண்ணிக்கிறார். ஆனால் தான் அவர் இங்கே வரவழைச்சிருக்கார். அவளுக்கு ஒரு இது இருக்கணுமே, பெரியவா கிட்ட அனுகிரகம் வாங்கிட்டோம் அப்படின்னு மனசுக்குள்ளே இப்போ சொன்னால் என்ன போராதா? கோவிலுக்கு போகிறோம் மனசுக்குள்ளே தானே சொல்கிறோம். சில பேர் உறக்க சொல்லுவா, கத்தி பேசுகிறவா, சில பேர் இருப்பா பெரியவானே வருது தெய்வத்துக்கிட்ட. சில பேர் மனசில் வேண்டிப்பான். மனசில் நான் நிறைய வேண்டின்னு இருக்கேன். எங்கள் பெரியவா அங்கே திருவுருவ படம் இருக்குது எங்கள் பக்கத்தில் கோவிலில். மனசில் வேண்டின்னு தான் அங்கே நடந்துடுறதே, சொல்லக்கூட வேண்டாம். சில நாள் சொல்கிறது உண்டு, சிலது மனசில் வேண்டிக்கிறது அப்படி சுற்றிட்டு அப்படி வரும்போதே நடந்துடுறதுன்னா பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் இருக்கார், அவர் நடந்துடுறத அப்படின்னா அவருக்கு தெரியும் எல்லாமே. நிறைய உட்காந்துருக்கார் அன்றைக்கி, அப்போ பண்ண மாட்டாரா பெரியவா? அதனால் பெரியவா பிரத்யக்ஷ பரமேஸ்வரன் காட்டியிருக்கார். ஜெய் ஜெய்சங்கர மகாபரிபாதம் மகாபரிபாதம் சொல்லணும்.